தினமும் 5 அழகு குறிப்புகள். ஜாதிக்காய் பொடியை தேவையான அளவு எடுத்துக்கிட்டு அதோட 1 டீஸ்பூன் பாலை சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க. ரொம்ப ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க கொழுப்பு நிறைஞ்ச பாலை பயன்படுத்தலாம். எண்ணெய் பசை சர்மம் இருக்கிறவங்க கொழுப்பு நீக்கிய பாலை பயன்படுத்துங்க. அவ்வளவுதான். ரொம்ப எளிமையா பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். இதை நம்ம ஃபேஸ்ல பேக் மாதிரி போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் விட்டுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணாலே போதும். பார்லர்ல போய் 1000 ரூபாய் செலவு பண்ணி பண்ற ஃபேஷியலை விட இது நல்ல ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோயிங்கா கொடுக்கும். டிஃபரன்ஸை நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. எப்போதுமே முகத்தை ரொம்ப இளமையா பளிச்சுன்னு வச்சுக்கிறதுக்கும் முகப்பரு இல்ல முகத்துல இருக்கக்கூடிய தழும்புகள் மறைகிறதுக்கும் ஜாதிக்காய் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜாதிக்காவையும் லவங்கப்பட்டையும் நல்லா பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கணும். கல்லுல உரசி கூட நம்ம அந்த பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். இதை 10 to 15 மினிட்ஸ் போட்டுட்டு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணாலே போதும். என்னைக்குமே யங்கா இருக்கலாம். அதே போல இந்த ஜாதிக்காவை பயன்படுத்தி நம்ம ஒரு ஸ்க்ரப்பர் கூட பண்ணலாம். ஜாதிக்காய் பவுடரோட கொஞ்சம் பரபரன்னு இருக்கக்கூடிய அரிசி மாவையும் கலந்துட்டு கொஞ்சம் ரோஸ் வாட்டரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி யூஸ் பண்ணலாம். பருக்கள்னால தோன்றிருக்கக்கூடிய அந்த கரும்புள்ளிகளும் மறைஞ்சு ரொம்ப க்ளோயிங்கா இருக்கும். இந்த ஜாதிக்காவை நம்ம சன் டான் ரிமூவ் பண்றதுக்கு கூட யூஸ் பண்ண முடியும். சேம் அதே ஜாதிக்காய் பவுடரோட தேவைப்பட்டா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ரோஸ் வாட்டர் கலந்துக்கலாம். அந்த பேஸ்ட்டை 1 மணி நேரம் நம்ம கை கால்களை தடவிட்டு குளிர்ந்த நீரால கழுவினாலே போதும். சன் டான் எல்லாமே கிளியர் பண்ணி கொடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட டிப்ஸ் எல்லாத்துலேயுமே ஜாதிக்காவை தான் மெயினாக யூஸ் பண்ணியிருப்போம். ஒருவேளை உங்களுக்கு ஜாதிக்காவை உரசி பேஸ்ட் எடுக்கிறது கஷ்டமாக இருந்ததுன்னா இந்த வீடியோவில் ஜாதிக்காய் பவுடரை நான் ஆட் பண்ணி வைக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். நீங்கள் இன்டேக்காவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்கின் கேர் ரொட்டீனுக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்காங்க. இன்ஸ்டால இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க.